அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள நியாய விலை கடைகளில் பயன்படுத்தப்படும் இணையவழி POS இயந்திரங்கள் சர்வர் கோளாறால் விநியோகம் முற்றிலுமாக முடங்கி போயிருக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் இயங்கி வரும் 85 ரேஷன் கடைகளிலும் நிலைமை படு மோசம். பொறுமை இழந்த 85 கடைகளின் ஆண் பெண் ஊழியர்கள் தங்களது POS இயந்திரங்களை அள்ளி எடுத்துக்கொண்டு திருவாடானை தாலுகா அலுவலகத்தில் வட்ட வழங்கல் அலுவலரிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் குதித்தனர். பிரச்சனை திருவாடானையோடு நிற்கவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளின் ஊழியர்கள் எங்களால் இனி பொறுக்க முடியாது என இயந்திரங்களை கொண்டு போய் தாலுகா அலுவலகத்தின் டேபிள்களில் அடுக்கி வைத்து விட்டனர். இந்த சர்வர் பிரச்சனை சரி செய்து விற்பனைக்கு சென்றால் பொதுமக்களிடம் வாங்கும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இல்லாமல் நிம்மதியாக பில் போட்டுவிட்டு வீட்டுக்கு வருவதற்கு சர்வர் பிரச்சனையை அரசாங்கம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 2,35,00,000 குடும்ப அட்டைகளுக்கு 1 கோடி பேர் கூட இன்னும் பொருட்கள் வழங்கல. இருக்கிற கால 10 நாட்கள் தான் இருக்குது. இது பொதுமக்களுக்கு தெரியாது. ஆகையால் இது ராணுவ அடிப்படையில் செய்ய வேண்டும். திருச்சியில் நிலைமை கைமீறி போகவே நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வேர் பிரச்சனை என்னன்னு கேட்டா POS மிஷின்ல இப்ப நிறைய பேத்துக்கு ரேக வராது. ஆதார் கோடு எடுக்கிறாங்க. ரெண்டாவது இறந்து போனவங்கள எங்களை நீக்க சொல்றாங்க. இறந்து போனவங்க நீக்கிறது நாங்கள்ல. இதுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு வருவாய்த்துறையில. அவங்கள கூப்பிட்டு இறந்து போறவங்க யாரான்னு சொல்லி ஆதார் அட்டை அவங்கள வச்சு நிக்கணும். எங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க. இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டம் பூதலூர், கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பாகவும் போராட்டங்கள் வெடித்தன. தனியார் நிறுவனம் வழங்கிய சிம் கார்டுகளுக்கு அரசு உரிய முறையில் ரீசார்ஜ் செய்யாததால் ஊழியர்கள் தங்களின் சொந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பயன்படுத்தியே இந்த இயந்திரங்களை இயக்கி வருகிறார்கள் என்ற பகீர் உண்மையையும் அவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர். ரேஷன் கடையில் இருக்கிற POS மிஷின் அது சர்வர் பிரச்சனையால இயங்காம இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் இயங்குது, பாக்கி நேரம் இயங்காம இருக்கு. இதனால பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு பொருள் கொடுக்க முடியல. இது சம்பந்தமா நாங்கள் அரசுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் நேரடியாகவும் நிறைய தொடர்பு கொண்டோம். எங்க மாநில மையம், மாவட்ட மையம் மூலமா நிறைய தொடர்பு கொண்டோம். அதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வாகல. மாநிலம் முழுவதும் சுமார் 34,000க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் இந்த சர்வர் கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் இது தனியார் நிறுவனத்தின் மெத்தன போக்கா அல்லது தொழில்நுட்ப கட்டமைப்பின் போதாமையா என கேள்விகள் எழுந்துள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.